வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மட்டன் கிரேவி. அதுக்கு மல்லி, ஜீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே அரிசி 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு இப்படி ஒரு நாள் வச்சு பாருங்கள். நீங்கள் வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் மட்டன் பீசஸை எடுத்துட்டு அதுக்குள்ளேயே நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, மல்லித்தலை, அரைச்சி வச்சுருந்த பவுடரில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி இஞ்சாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4 இருந்து ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஈஸியாக இது செஞ்சிடலாம் இந்த மட்டன் குழம்பு. அந்த வறுத்த அரைச்ச பொடி நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4-5 விசில் வந்ததுக்கப்புறம், விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு கூட வேணும், திக்காக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் அந்த மசாலா சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ சமையல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.